ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரகிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலகரி என்ற மகாஸ்தோத்திரனுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 39வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிறதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. இந்த ஸ்லோகம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, துர்ஸ்வப்ன நாசம், துர்ஸ்வப்னத்தினால வரக்கூடியதான பயம், இதை போக்குவதற்கு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி நமக்கு உதவுகிறது. சங்கல்பத்தில் துஸ்வப்ன பாதா நிவர்த்தியர்த்தம் ஏகோன சத்வாரிம்சத் ஸ்தோத்திரம் ஜெபேது. இந்த ஸ்லோகத்தில் பராசக்தியினுடைய எந்த உருவத்தை வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய மகிமையைத்தான் எடுத்து சொல்லுகிறார். சகசிராரம், ஆக்னை, விசுத்தி, அநாகதா. இதுக்கு அடுத்ததாக வரப்போறது மணிபூரக சக்கரம். ஆனால் மணிபூரக சக்கரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நேர சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போகிறார். அதுக்கு காரணம் உண்டு. சுவாதிஷ்டான சக்கரம் என்பது அக்னி தத்துவமானது. இதை ஜபிக்க வேண்டியதான முறை, காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினந்தோறும் 108 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் சித்தி அடைகிற பட்சம் அவங்களுக்கு சொப்னத்திலிருந்து வரக்கூடியதான பயம், பாதை எல்லாம் நீங்கிவிடும். நிவேத்தியம் தேன், பால், பாயசம், பொங்கல், தத்தியான்னம் இவைகள் எல்லாம் அம்பாளுக்கு நிவேதனம் செய்யலாம். ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்த்தா, தவ சுவாதிஷ்டானே புதவகம் அதிஷ்டாய நிரதம் தம் ஈடே சம்வர்த்தம் ஜனனி மகதீம் துவாம் ச சமயாம் யதாலோகே லோகான் தகதி மகதி குரோதகலிதே தயார்த்ரா யா திருஷ்டிஹி சசிர முபசாரம் ரச்சயதி. தவ ஸ்வாதிஷ்டானே புதவகமதிஷ்டாய நிரதம் தமீடே சம்வர்த்தம் ஜனனி மகதீம் தாம் ச சமயாம் யதாலோகே லோகான் தகதி மகதி குரோதகலிதே தயார்த்ரா யா திருஷ்டி சிசிரமுபசாரம் ரச்சயதி. சுவாதிஷ்டான சக்கரம் ஸ்வம் அதிஷ்டானமாக இருக்கிறதான சக்கரம். ஸ்வம் அப்படின்னா சிவசக்தி ஐக்கியம் அல்லது இந்த உலகம், பிரபஞ்சம். இந்த உலகத்தில் இருக்கிறதான தேவிக்கு மகாசக்தி இருக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம் என்கிறதான 4 ஈஸ்வர கிருத்தியங்களும், அதுபோலவே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கிறதான சதுர்வித புருஷார்த்தங்களையும் தியானம் செய்த மாத்திரத்திலே அனுகிரகம் செய்து கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மை, ஒரு சக்தி இந்த உபாசனையினால பக்தனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லுகிறார். இந்த சக்கரத்தை ஆளுகின்றதான தேவி காகினி தேவி. 6 தளங்கள் இருக்கக்கூடியதான சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். 4 முகம் இருக்கக்கூடியதான தேவி. மஞ்ச வர்ணம் அம்பாளுக்கு. மேதஸ், அதாவது கொழுப்பு. மேதஸ்ங்கிறதான தாதுவனுடைய அதிஷ்டான தேவதை. பத்னி ஆரம்பிச்சு லம்போஷ்டி அப்படிங்கிறதான தேவி வரைக்கும் இருக்கிறதான 6 தேவிமார்கள் இந்த 6 தளங்கள்ல உட்கார்ந்து பரமேஸ்வரியான காகினி தேவிக்கு உதவி செய்து வரார்கள். அம்பாளுக்கு சிவனுக்கும் 2 பேருக்குமே பயங்கரமான அக்னி தத்துவம் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால அம்பாளுக்கு தத்தியான பிரியாயை நமகான்னு பேர். தத்தியானம் அதாவது தயிர்னால கலந்திருக்கக்கூடியதான தயிர் சாதத்தை அம்பாளுக்கு கொடுத்து நிவேத்தியம் பண்ணா நமக்கும் வாழ்க்கையில் நல்ல குளிர்மை ஏற்படும். ஏன்னா அக்னி தத்துவத்துக்கு சமனம் செய்வதற்கு குளிர் தான் தேவை. அதைத்தான் இங்கு சொல்லி வரார் ஆதிசங்கர பகவத்பாதர். சொல்றார், ஆரோகணம் அவரோகணம் என்கிறதான 2 மார்க்கத்தில் செய்யக்கூடியதான சமயாச்சார பூஜையில
சாதகன் பராசக்தியை சிவசக்தி ஐக்கியமாக சேர்த்து சகஸ்தார பத்மத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம், விசுத்தி சக்கரம், அநாகதா சக்கரம் அப்படிங்கிறதான 4 சக்கரங்களை 3 சக்கரங்களை தாண்டி வந்து 4வது சக்கரம்ங்கிறதான மணிபூரத்தை ஸ்கிப் பண்ணி நேர சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவார். ஸ்துதியில தான் அப்படி, ஆனால் அவரோகண கிரமத்தில் நேரடியாகத்தை கூட்டிட்டு வரும். அப்படி சிவம் சக்தியும் சேர்ந்தா போலதான் அவரோகணத்தில் இருக்கிறதான எல்லா கிரையிலையும் சிவசக்தி சேர்ந்தது. ஆரோகண கிரையில வந்து சக்தி மட்டும் தனியா போய் சிவனை அடையலாம். தவ சுவாதிஷ்டானே பராசக்திங்கிறதான உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துல குதவகம் அக்னி தத்துவத்தை வந்து அதிஷ்டாயா ஆசிரியம் பண்ணிட்டு இருக்கிறதா. அக்னி தத்துவத்தை ஆசிரியம் செய்யக்கூடியதான சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். நிரதம் கண்டினியூஸா தம் ஈடே ஒன்னு நான் ஸ்துதி செய்கிறேன், பாராட்டுகிறேன், புகழ்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். சம்பர்த்தம், சம்பர்த்தம் அப்படின்னா பிரளயாக்னி அப்படின்னு அர்த்தம். பிரளய காலத்தில் வரக்கூடியதான அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறார் பரமசிவன். இந்த இடத்துல காலாக்னி ருத்ரன் என்றதான பேர் அவருக்கு. ஜனனி லோகமாதாவான பரமேஸ்வரி, ஜெகன்மாதாவான அம்பிகை, உன்னுடைய சேர்க்கையினால இந்த அக்னி தத்துவத்துக்கு கொஞ்சம் சமனம் ஏற்படுகிறது. மகதீம் மகா பிரளய கால அக்னி ஆக இருக்கக்கூடியவர் பரமசிவன். அந்த மகா பிரளய காலத்தில் இருக்கக்கூடியதான அக்னியில வர ஜுவாலை சக்தியாக இருக்கக்கூடியவள். ஆகவே மகதீம் தாம் ச நீயும் சேர்ந்து ஒன்னு அக்னி, அக்னியில் வரக்கூடியதான ஜுவாலை, நீங்க 2 பேருமா சேர்ந்து சிவனும் சக்தியுமாக சேர்ந்து சமயம், சமயம் அப்படிங்கிறதான சந்திரகலா சக்தியை வந்து அம்பாள் இங்க பிரயோஜனப்படுத்துகிறாள். யதாலோகே அந்த சந்திரகலாதாரனான பரமேஸ்வரனும் சக்தியும் காலாக்னி ருத்ரனாகவும் ருத்ராணியாகவும் சக்திமயமாகவும் இருக்கிறதான இந்த தேவி நீங்க 2 பேருமா சேர்ந்து எந்த லோகத்தை பஸ்மீகிருதம் செய்ய முயற்சி செய்கிறீர்களோ, எந்த உலகத்தை வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறதான சம்ஹார ஸ்வரூபமாக அதை கம்ப்ளீட்டாக அழிச்சு விடுறதுக்கு முயற்சி செய்கிறார்களோ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அங்க பராசக்திங்கிறதான மகத்துவம் என்ன பண்ணுறது அப்படின்னா சந்திரரூபிணியாக இருந்து குளிர கொடுத்து அதை சமனப்படுத்தக்கூடியதான சக்தி நீ கொடுக்கிறாய் அப்படிங்கிறார். மகதி குரோத கலிதே கோபத்தினாலே இருக்கக்கூடியதான இந்த பரமசிவனுடைய சம்ஹார அக்னிஸ்வரூபம். தயாத்ரா யாதிருஷ்டிகி பரமசிவனுக்கு கோபத்தினால வரதான அக்னிஸ்வரூபம். பராசக்தி தயினால காருண்யத்தினால் இருக்கக்கூடியதான சந்திரசக்தி, அதாவது குளிர்மையை கொடுக்கக்கூடியதான சக்தி. சசிரம் உபச்சாரம், சசிரம் உபச்சாரம் அப்படின்னா சசி அப்படின்னா சந்திரன், சந்திரனை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியதான உபச்சாரம், அதாவது குளிர்மையினால செய்யக்கூடியதான உபச்சாரத்தை ரஜயதி நான் இங்க பார்க்கிறேன், இந்த சுகத்தை நான் இங்க அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகான ஒரு தத்துவத்தை இங்க சொல்லி கொடுத்திருக்காரு தெரியுமா? என்ன சொல்றாரு அப்படின்னா, பரமேஸ்வரி உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துல அக்னி தத்துவத்தை நான் பார்க்கிறேன். அது எப்பொழுதும் வந்து ஒளிர்கின்ற பிரளய காலத்து அக்னிமயமான காமேஸ்வரனையும் மகத் என்னும் சொல்லக்கூடியதான பராசக்தியான நீயும் நீங்கள் 2 பேருமாக சேர்ந்தா அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல நடக்கக்கூடியதான அக்னி மழையை வந்து சமனம் செய்கிறாய் நீ. அந்த பரமசிவனுக்கு வந்து அவருடைய பார்வை என்பது வந்து அக்னியாக இருந்தாலும் உன்னுடைய பார்வை என்பது வந்து சந்திரமயமாக சசிகிரணங்களாக கொடுத்து அந்த அக்னி எரியும் பொழுது அதுக்கு வந்து சமனமாக நீ வந்து உதவுகிறாய். அதற்கு காரணம் உன்னுடைய கருணை என்னும் கடாட்சம்தான். அதுக்கு சீதோபச்சாரம் என்று பெயர். குளிர்மையினால ஃபேன் இருக்கு இல்லையா, நல்ல கொதிக்கிற இடத்துல ஃபேன் போட்டால் நல்ல குளிர்மையான காற்று கொடுக்குற மாதிரி ஒரு உபச்சாரமாக இருக்கிறது அம்பாளுடைய தியானமும் அம்பாளுடைய அனுகிரகமும். அது செய்ததுனால நீ வந்து இந்த உலகங்களை எல்லாம் வந்து காப்பாற்றுகிறாய். அது இல்லாம போனா உலகம் மொத்தமாகவே அழிந்து போகிவிடும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுதான் இங்க இருக்கிறதான மகத்துவம். இதற்குரியதான சக்கரம் என்பது வந்து ஒரு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கக்கூடியதான சதுரம். அந்த சதுரத்துக்குள்ள டம் பம் ப சம் சம் அப்படிங்கிறதான பீஜாட்சரங்கள். மேல 3 பீஜாட்சரம், கீழே 2. மேல வந்து டம் பம் பஹ, கீழே வந்து சம் சம் அப்படிங்கிறதான பீஜாட்சரங்களை தான் இந்த சக்கரத்தை உருவாக்கிறார். இந்த சக்கரத்தை எழுதி இதுக்கு மேல அம்பாளை தியானம் பண்ணி பூஜை பண்ணித்தான் மந்திர ஜபம் பண்ணி சித்தி அடைய வேண்டும். அது இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு தகடில் எழுதவோ ஜலத்தில் எழுதவோ செஞ்சு மந்திர ஜபம் பண்ணி அதை பிராசனம் பண்ணினாலும் இந்த ஆபத்திலிருந்து நமக்கு தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறார். இப்போ காலாக்னி ருத்ரனாக இருக்கக்கூடியதான பகவான் பரமேஸ்வரன்
காலம் அழியறதுக்குள்ளதான நேரத்தில் மட்டும்தான் அவருக்கு இவ்வளவு பெரிய கோபதாபங்கள் வருது. ஏன் பகவானுக்கு அந்த கோபதாபம் வந்தது அப்படின்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிருஷ்டி ஸ்திதி பண்ணி, அதாவது உருவாக்கி, அதுக்கு நல்லா தீனி போட்டு வளர்த்தி, சர்வவிதமான சாஸ்திரங்களையும் சொல்லி, வேதங்களை உருவாக்கி, வேதங்களை லிகிரூப ரூபமாகவும் சிரவண ரூபமாகவும் ஆக்கி மாற்றி, ஆகம ரூபமாக வடிவமாக்கி, இறைவன் அவ்வளவு கஷ்டப்படுறார் இந்த பிரபஞ்சத்திற்கதான ஒவ்வொரு ஜீவராசியும் காப்பாற்றுவதற்காக. ஆனா நன்றி கெட்ட ஜீவிகள் இதையெல்லாம் மறந்து இறைவனுடைய கஷ்டப்பாடை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம தன் இஷ்டத்துக்கு, இப்ப கலியுகத்தில் நம்ம பார்க்குறோமா, இப்போ ஒவ்வொருத்தர் பண்ற அக்கிரமங்களை, கோவிலை அடிச்சுடைக்கிறது, கோவிலுக்கு வர சொத்து திருடின்னு போறது, நல்லவர்கள் கேளனம் பண்றது, எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் செய்யாம போகிறது, செய்ய வேண்டியதான முறையில செய்யாம அதுக்கு எதிராக சொல்றது செய்யறது, இதெல்லாம் என்னாகும் அப்படின்னா, இந்த யார் இந்த சிருஷ்டி ரச்சனா பண்ணினாரோ அவர்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரத்தானே செய்யும். இறைவனுக்கு ஏற்கனவே நிறைய பொறுமை இருக்கு. பொறுமையினுடைய சிகரம் தான் பகவான், காருண்ய கடல் தான் இறைவன். அவருக்கே இந்த கோபம் வர அளவுக்கு ஜனங்களுடைய பிஹேவியர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் வேதத்தை நிந்தனை பண்ணி, புராணங்களை, சாஸ்திரங்களை, இதிகாசங்களை, சதாச்சார அனுஷ்டானங்களை, சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டு அவ இஷ்டத்துக்கு யாருக்கு என்னென்ன தோன்றதோ அதுதான் நியமங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவா இஷ்டத்துக்கு அவா என்னெல்லாமோ காட்டி கூட்டுறா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு தத்துவத்தை சொல்றேன் நான். அது நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பகவதி சேவை, பராசக்தியை திருவிளக்கில் ஏற்றி வைத்து பூஜை செய்யற ஒரு பழக்கம் இருக்கு. இது ஒரு ஆச்சாரம். அப்ப அந்த பூஜையில ரொம்ப பெரிய திக்பந்தனங்கள் எல்லாம் நடக்கிறது. ஐ மங்குஷ்டாபியாம் நமஹா, க்ளீம் கனிஷ்டிகாபியா நமஹா, சௌமத்தியமாபியா நமஹா அப்படிங்கிறதான பெரிய அங்கன்யாசம், கரன்யாசங்கிறதான பெரிய பெரிய ஞாசாதி கிரைகளை எல்லாம் பண்ணி திக்பந்தனத்தை பண்ணி அதன் பிறகுதான் இந்த தேவி பூஜை செய்கிறார். தேவி பூஜை செய்யற நேரத்துல அனைத்து ஜீவராசிகளும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வருவா. காரணம், ஜெகன்மாதாவாக இருக்கிறதான பரமேஸ்வரி கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் மாதாவுக்கு எங்க வேணா போய் சேர்றதுக்கு, போய் கலந்துக்கிறதுக்குள்ளதான அதிகாரம் உண்டு என்பதனால அந்த மாதாபிதாக்களுடைய வீடுகளில் சேர்றதுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிகாரம் உண்டு. அதனால பூதம், பிரேதம், பிசாசு, ஏவல், சூன்யம், பில்லி எல்லாம் வரும். ஆனா இவங்க எல்லாம் இந்த பூஜை நடக்கிற இடத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிறதான சாப்பாடு உணவுகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும், அதெல்லாம் அந்த மந்திரத்தினுடைய எக்ஸ்போஷருக்காகவும் வரா. அந்த மந்திரம் இவர்கள் மேல அந்த ஒளி ரூபமாகவும் பட்டுடுத்துனா அவங்களுக்கு அந்த பிரேத, பூத, பிசாச்ச சரீரத்தை விட்டு முக்தி கிடைக்கும். அதன் பிறகு அந்த ஜீவனுக்கு புதுசா ஒரு மனித ஜென்மா எடுத்து வரத்துக்கோ இல்லை நல்ல ஒரு விலங்கினுடைய ஜென்மா எடுத்து வரத்துக்கோ ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்காகவே இவங்கெல்லாம் வருவா. ஆனா வந்த நேரத்துல நல்ல எண்ணத்தோட வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஒருவேளை அட்டாக் பண்றதுக்குள்ளதான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் கீலக மந்திரத்தை எல்லாம் ஜெபம் பண்றா. சக்தி கூடேதி கீலகம். கீலகம் அப்படின்னா ஆணி. ஆணியால் அரைஞ்சு அதை அந்த பேஸை ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரியாக்க இந்த மந்திரத்தை சொல்லி அதை திக்பந்தனத்தை பண்ணிக்கிறார். ஆனா அந்த பூஜை பண்றவர் இப்பெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுது. இப்ப அப்படியெல்லாம் பூஜை பண்ணா யாருக்கும் பிரியம் இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய தாத்தா ஜடாவல்லவர் அவர் பகவதி சேவை பண்ற நேரத்தில் பின் ட்ராப் சைலண்டா இருக்கும். பின் ட்ராப் சைலண்ட் அப்படி ஒரு சைலன்ஸ். அதுல இந்த விளக்கு ஒரு அயோட்டா கூட இங்கே அங்கே அசங்காது, அப்படி இருக்கும். அவருடைய மனோநிலையை அந்த விளக்கு காட்டி கொடுக்கும். அவ்வளோ பவ்யமாக பூஜை பண்ணுவார். ஒரு மந்திரத்தோட சப்தம் வெளியில வராது. அவ்வளோ பெரிய நிஷ்டையோட அந்த பூஜை செய்வாராம். நாம் செய்ய வேண்டியதான பூஜையில பராசக்தியினுடைய அந்த பாதங்கள்ல, திருவடிகள் தான் நாம் செய்யக்கூடியதான ஓரோ புஷ்பார்ச்சனைகளும், குங்குமார்ச்சனையும், மஞ்சப்பொடி அர்ச்சனையும், விபூதி அர்ச்சனையும் எல்லாம் செய்ய வேண்டும். கிடைச்ச இடத்துல எல்லாம் தூக்கி தூக்கி போடுறதுக்கு அதுக்கே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு சக்கரம் வரைச்சு அதுல விளக்க வச்சு தியான யோகம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் தேவையா அப்படின்னா? இப்போ இந்த கேரளா இந்த ஓணம் சொல்லி ஒன்று போடுவாளே, விதம் விதமாக கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு மாலை, ஸ்கொயரு, அதில் அத மாதிரி திக்பந்தனம் பண்ணதை கூட மறந்து அவன் இஷ்டத்துக்கு பூஜையில் நடுவிலேருந்து ஏந்திருந்து இல்லை சைடு மாறி கொடுத்து, அந்த காம்பவுண்ட் இருக்கே, திக்பந்தனங்கிறது ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் உட்காரணும் இந்த பூசாரி. ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து எழுந்திருக்கிறார். என்ன டிசைன் போடணும் இருக்கு, அதெல்லாம் டிசைன்லாம் போட்டால் தான் இந்த பூஜை வச்சிருந்தவர் கொஞ்சம் அதிகம் பணம் கொடுப்பார். ஒரு 2 கிலோ பூ வேணும் அப்படின்னா ஒரு 30 கிலோ பூ சொல்ல வேண்டியது. இந்த பூவை அங்கெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கு பெரிய பெரிய டிசைன் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இப்பெல்லாம் யாரு கூப்பிட்டா இந்த மாதிரி பூஜைகள்லாம் போகிறதே இல்லை. ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயத்தில் எது சொல்லியிருக்கோ அதுபடி பண்ணினா மட்டும்தான். அப்படிதான் எக்ரிமெண்ட் வாங்கியிருக்கா இந்த பூஜை டிசைன் பண்ணதான மகர்ஷி. பராசக்திக்கு நான் இந்த மாதிரி பண்ணினா நீ ஓகே கொடு, அப்ரூவல் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார். வேற விதமாக அதை மாற்றி பண்ணினா அதுக்கு பலன் கிடைக்காது. அதனால இப்போ நிறைய பேர் பூஜையெல்லாம் வச்சுக்கிறா, ஒரு பலனும் கிடைக்காது, இன்ஃபேக்ட் துஷ்பலனும் கிடைக்கும்.
அப்புறமா அந்த புரோகினை தப்பு சொல்ல வேண்டியது, இந்த சிஸ்டத்தை தப்பு சொல்ல வேண்டியது, பகவான் இல்லையே ஒன்றும் இல்லையே இதில் ஊரே மாத்திரதானே பித்தலாட்டம் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது. செய்கிற முறை செய் தொழில் தப்பு. ஏற்கனவே எந்த சுத்தியும் கிடையாது. பஞ்ச சுத்தி இல்லாத எந்த பூஜா கர்மத்துக்கும் பலன் கிடையாது. அது மேபி ஒரு 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 சுத்தியோ 2 சுத்தியோ இருக்குமா இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு 100% பெனிஃபிட் கிடைக்கல. நான் 30% 40% பாஸ் மார்க் கிடைக்கிற அளவுக்காக அனுகிரகம் கிடைக்கும். நாம் எந்த அளவுக்கு பயபக்தியோட ஸ்ரத்தையோட இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து பூஜை செய்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி தான் நமக்கு பலன் கிடைக்கும். நமக்கு ஒரு கம்பெனியில் 30% ஷேர் ஹோல்டிங் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அக்கௌண்ட் 30%க்கு தான் நாம் ரெஸ்பான்சிபிள், நத்திங் எபோவ் ஆர் பிலோ. அதை மாதிரி நாம் எப்படி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி தான். அதனால அவாவா இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட வேண்டியது. அதில் அது ஒரு பெரிய டிசைன் கிரியேட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு விருத்தமான கர்மங்கள். எனக்கு தெரிஞ்சு இது முதல்ல ஆரம்பித்து வச்சது பாம்பேக்காரர். ஏன்னா அங்கே எல்லாமே ஃபேஷன் ட்ரெண்டு தான். இப்போ பூஜை கூட ஒரு ட்ரெண்ட் ஆகும். பூஜையெல்லாம் பகவானோட பிரீதிக்காகவோ பகவத் பிரீத்தியர்த்தம் எல்லாம் அங்கே பூஜையில் சங்கல்பம். அங்கே சங்கல்பம் என்ன அப்படின்னா சேஜமானஸ்ய உத்தியோக பிராப்தியர்த்தம், உன்னதி பிராப்தியர்த்தம், இன்க்ரிமெண்ட் பிராப்தியர்த்தம், அப்புறமா ஒரு 27-28 லிஸ்ட் இருக்கும். அவன் பிறக்க போகிறதான குழந்தைக்கு கூட சேர்த்து போய் பிரார்த்தனை பண்ணி வச்சுட்டு விடுவா. யார் அழுதா இப்படிலாம் பூஜை பண்ணாமல் எந்த பலன் நல்ல பலன் கிடைக்கும்? இப்படியெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் தாறுமாறாக செய்து அதனால எல்லாம் வரக்கூடியதான பவிஷ்யத்து புதுசாக அரக்க ஜென்மங்கள் உருவாகும். இப்படியெல்லாம் துர்பிரயோகம் செய்கிறார்கள். இப்படி செய்வதனால என்னாச்சு? இறைவனுக்கு நான் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இதுவரையும் பண்ணி கொடுத்தேன், இது யாரும் ஃபாலோ பண்றதில்லை, ஒழித்தொலைகிறேன், என்னோட இஷ்டம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிந்த ஜெகத்யாம் ஜெகது தேன தொக்தேன புஜிதா, என்னோட இஷ்டம், என்னுடைய உலகம், நான் படித்தது, என்னோட இஷ்டத்துக்கு வேணமான வச்சுக்கணும், வேண்டாதான் ஒழிச்சுக்கணும், அதை அவ்வளோதானே. அப்படிதான் இறைவனுக்கு கோபதாபங்கள் வருது. இறைவனுக்கு கோபமே கிடையாது இல்லைனா. மனிதர்களுடைய மிஸ்பிஹேவியர் தான் பகவானுக்கு கோபம் வரதுக்கான காரணமாகிறது. ஆகவே என்ன பண்றாரு கடைசியில், சரி எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டோம், டிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு தனக்குள்ளே இழுத்துக்கிறதான முயற்சி செய்கிறார். அதுதான் சம்ஹாரம். அப்போ அவ்வளவு கோபிஷ்டனான அந்த ருத்ரன், காலாக்னி ருத்ரன் சுவாதிஷ்டான சக்கரத்தில் உட்கார்ந்துருக்கார். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது அக்னிமயமானது, அக்னி தத்துவத்தை கொண்டது. அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் நம்மளுடைய ஜனனேந்திரியம் இருக்கு. அது வழியாகத்தான் நாம் சிருஷ்டியை செய்கிறோம். அப்போ எந்த ஒரு பர்பஸுக்காக இறைவன் ஜனனேந்திரியத்தை கொடுத்து அதனுடைய பிரவர்த்தனத்தை, அதனுடைய உற்பத்தி காரியத்தை வச்சாரோ அதுக்கு துரியோபோகம் செய்யக்கூடியதான வழிமுறைகள்ல இந்த காலத்துல ஜனங்கள் வாழ்ந்து வருவார்கள். அதுவும் கோபத்துக்கு காரணமாகிவிடும். அப்படி பலவிதமான காரணத்தினால ருத்ரன் ருத்ர திருஷ்டி என்பது தகிப்பிக்கிறது. ஆனா தேவி திருஷ்டி என்பது அதை தடுக்க வைக்கிறது, அதை சமனப்படுத்துகிறது. வீடுகள்லேயே தெரியும், அப்பா கோவித்துக் கொண்டாரானா அம்மா தான் நடுவில் புகுந்து அந்த பிரச்சனையை ஒதுக்குறா. அந்த பிரச்சனையை ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் அளவுக்கு ஆக்கிவிடுவார். இது அம்மாவுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு திறமையை, ஒரு மகத்துவம். அப்போ இங்கே மகதிங்கிறதான மகத் அப்படிங்கிறதான தத்துவத்தை உபயோகம் செய்கிறார். மகத் என்பது பராசக்தி. இப்போ பகவானுடைய இந்த கோபதாபத்தை அடக்கி சீதள ஸ்வரூபமான சசியினுடைய அனுகிரகத்தை அங்கே செய்கிறாள். அப்படின்னா என்ன இன்னொரு அர்த்தம் தெரியுமா? சந்திரன் என்றால் இங்க மனசு, சரீரம். மனசும் உடம்பும் இருக்கக்கூடியதுதான் மனித உடம்பு. மனசில்லாத உடம்புகள்ல நிறைய உலகத்தில் இருக்கு. அதெல்லாம் விலங்குகளுடைய உடம்பு. பக்குவமானது, பக்குவம் ஆகாதது. இப்போ நாய்க்கு மனசு இருக்கா கேட்டா இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் மனசு. அது மனுஷ மனசு மாதிரி கிடையாது. பூனைக்கு இருக்கா இருக்கு, புலிக்கு இருக்கா இருக்கு. ஆனா அதொன்னும் அந்த மனசு அப்படிங்கிறத ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கு அல்லவா? ஒரு 180 மார்க் வேணும், 85 மார்க் வேணும் அப்படின்ட்டு. அது இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் இது இருக்கு, சப்போஸ் டு பி. மனிதனுக்கு அது இல்லை அப்படின்னா அவனும் அனிமலுக்கு சமம், விலங்குக்கு சமம். அப்பேற்பட்டதான இந்த உடம்பையும் மனசையும் படைக்கிறாள் தேவி. பரமசிவனுடைய காலாக்னி ருத்ரனான சம்ஹாரமூர்த்தியான பரமசிவனுடைய அந்த அக்னிஸ்வரூபம் என்பது காமம். காமம் எல்லாருக்கும் தெரியும், ஜனனேந்திரன் தான் காமத்தினுடைய உபாதி. அவ்வளவு பயங்கரமான ஒரு சக்தியும் ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. ஒரு ஆசை, கொள்ள ஆசை, காம வெறி. ஆனா அதனால வரக்கூடியதான பவிஷ்யத்து தெரியுமா? அதனால வரக்கூடியதான பவிஷ்யத்து சுக்லஸ்ராவம். அப்போ என்ன நடக்கணும்? அதனால அதை வீண் போகாமல் இருக்கிறதுக்காக பராசக்தி என்பவர்கள் அதை சாலிடிஃபை பண்றா. எல்லாருக்கும் தெரியும், கர்ப்பதானத்தில் கர்ப்பவரிஷத்துல நம்ம டீட்டெயில் நம்ம கத்துட்டோம். 45 நாளுக்கு அப்புறமா தான் அது சாலிடிஃபைங் பண்றாரு. சுக்கரன் ஆட்சிக்கு வரனே, முதல்ல சுக்கரன் ஆட்சிக்கு வர்றாரு, அப்புறமா செவ்வாய் கிரகம் ஆட்சிக்கு வருது. செவ்வாய்ங்கிறது அக்னி தத்துவமானது. அப்போ இந்த லிக்விடாக இருக்கிறத சாலிடிஃபை பண்ணி ஃபைனலாக அது ஒரு புரூணமாகி ஒரு சின்ன ஒரு பேபியோட பொசிஷன் இப்படி வளர்ந்து வருது. அப்போ சக்தி இங்கே என்ன பண்றா அப்படின்னா, தாங்க முடியாத கோபதாபத்தினால வரக்கூடியதான இந்த காம விகார சக்திகளை தணுக்க வைக்கிறார்.
அதை உரைய வைக்கிறார். அந்த ஐஸ் ஆட்டமாக அதை வந்து சந்திரனுங்கிறதான சரீரத்தை கொடுத்து அதை வீண் போகாம அதை வேஸ்ட் பண்ணாம அதிலிருந்தும் ஒரு ஒரு தத்துவத்தை பராசக்தி ஒரு சிருஷ்டி காரியத்தை உருவாக்குறாள் தேவி. பராசக்தி இஸ் ஆல்வேஸ் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், ருத்ரன் இஸ் ஆல்வேஸ் ஆன் த டிஸ்ட்ரக்ஷன் சைட். இதுதான் என்னுடைய ஒரு ரகசியம் என்பது வந்து. அப்படி உலகங்களை எல்லாம் மகாசம்ஹாரகாரகனான ருத்ரன் அவரை காலாக்னி ரூபத்தில் ஜுவாலாரூபிணியான பராசக்தி 2 பேரையும் சேர்ந்து நான் இங்கே தியானம் செய்கிறேன், தபம் செய்கிறேன் அப்படிங்கிறார். அதனால்தான் இந்த காலாக்னி ருத்ரனும் சக்தியும் சேர்ந்து உலகங்களை பஸ்மீகிருதம் செய்கிற நேரத்தில் அந்த நெருப்பினால பராசக்தி என்பது வந்து உடனடியாகவே சந்திரமயமாக தீர்ந்து மணிபூரக சக்கரத்தில் விஷ்ணு சுரூபம் இருக்குங்க. அங்கதான் விஷ்ணு கிரந்தி விவேதின்யை நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் படிச்சிருப்போம். அங்கிருந்து சீதளத்துவத்தை வந்து வாரி விதறுகிறாள் தேவி, மழை பெய்யறா மாதிரி. வயிறு நாபிபத்மம் இங்க வந்து சசி ரோபசாரம், சசியினுடைய உபசாரமாக அந்த குளிர்மைப்படுத்தி சாதகனுக்கு வந்து காம விகாரங்கள்ல மனசு போகாம அந்த காமத்தை தகனம் செய்து குளிர்மையான சந்திரன்ங்கிறதான பிரம்ம தத்துவத்தை வந்து பராசக்தி நிலைநாட்டுகிறாள் அந்த உடம்புல. அதுதான் இருக்கிறதான மகத்துவம். அப்படி ஒரு சாதகன் பராசக்தியை வந்து சிவனையும் வந்து காலாக்னி ருத்ரனாகவும் அக்னி ஜுவாலாஸ்வரூபிணியாகவும் இருக்கிறதான மகத் அப்படிங்கிறதான பேர்ல தெரிகிற பராசக்தியையும் 2 பேர்களையுமே சுவாதிஷ்டான சக்கரத்தில் சாதகன் தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற நேரத்தில் அவனுடைய காம மோக விகாரங்கள் எல்லாம் சமனமாகி அவனுக்கு உத்தமமான மேலுலகம் செல்லக்கூடியதான சக்தியும் திறமையும் வந்து அமைகிறது. அதுதான் மணிபூர சக்கரம் ஆரோகணத்தில். மணிபூரகம் அப்புறமா அநாகதம் சுத்தி ஆத்னா சகஸ்திரம் அப்படிங்கிறதான மேல் நோக்கி போறதுக்குள்ளதான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாள். அப்படி அம்பாள் வந்து எப்பேற்பட்ட நிலையிலையும் பக்தனை சாதகனுக்கு வந்து கூடவே நின்று அவனை வந்து எப்படியாவதும் இந்த பிரம்மபதத்தில் அவன் கால் எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான கொள்ள ஆசையினால பெரிய ஒரு அம்மா, மகா ஆசை இருக்கக்கூடியதான அம்மா, ஒரு குழந்தையினுடைய சத்கதிக்காகவும் அவனுடைய உன்னத கதிக்காகவும் அவ்வளவு கஷ்டப்படுறா. நினைச்சு பார்க்கணும், ருத்ரனுடைய காலாக்னியை சமர்ப்பிக்கிற அளவுக்கு சக்தி வந்துட்டா அப்படின்னா அவள் எவ்வளவு பெரிய ஒரு ஃபைட்டரா இருக்கணும் தேவி, இல்லையா? எதுக்காக? கேவலம் இந்த பக்தனை வந்து இந்த சாதகனை வந்து எப்படியாவதும் சத்விஷயங்களை இவனுக்கு நிறைய ஊட்டி பிரம்ம தத்துவத்தை வந்து அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரே ஒரு நல்ல விசாரத்தினால அம்பாள் இந்த ஒரு உபகாரத்தை செய்கிறாள். அந்த உபகாரம் என்பதனால்தான் ஆதிசங்கர பகவத்பார் ரொம்ப பிரமாதமாக எடுத்து வைக்கிறார் இந்த இடத்துல. இதுக்கு சொப்னத்துக்கு என்ன சம்பந்தம்? சொப்னத்துல வந்து தேவை இருந்ததும் இல்லாததுமான பயம் உருவாகும். அந்த பயத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஹார்மோன் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் இதுக்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து சம் சார்ட் ஆஃப் மிஸ்பிளேஸ்மெண்ட் வரலாம். அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய உன்னதிக்கு இல்லை நம்மளுடைய உடம்பு சம்பந்தமாகட்டும் இல்லை நம்மளுடைய விசார சம்பந்தமாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அது இல்லாமல் செய்யறதுக்கு தான் அம்பாள் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் அந்த கலாகிருத்தின கூடயே இருந்துட்டு அவருக்கு பக்தனை வந்து காப்பாற்றி வருகிறாள் தேவி அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார். சாதாரணமாக வந்து துர்ஸ்வப்னம் பார்க்கக்கூடியவா யாரு அப்படின்னா லக்னத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதான ஜாதகங்கள் எல்லாத்துலையுமே துர்ஸ்வப்னம் இருக்கும். 2 லக்னாதிபதி வந்து துஷ்டகிரகங்களோட சேர்ந்திருக்கோ, துஷ்டகிரகங்கள் லக்னத்தை பார்க்க செஞ்சாலும் இந்த மாதிரி சொப்ன பயம் இருக்கும். படுத்தா சரியா தூக்கம் வராது. துர்ஸ்வப்னத்துக்கு இன்னொரு காரணம் அப்படின்னா சொப்னங்கள்ல பார்க்கறது பலதும் பலிக்கவும் செய்யும். பல சொப்னங்களும் வந்து வரப்போறதான நிகழ்ச்சிக்கு அறிகுறியாக இருக்கிறது. சாதாரணமாக சொப்னம் என்பது வந்து நம்மளுடைய ரேம் இருக்கே, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, நம்மளுடைய இந்த லோவர் கான்சியஸ் லெவலில் வந்து அதை டைலூட் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணாமல் படுத்து தூங்கினா அது வந்து சொப்னமாக வரும் அப்படிங்கிறதான ஒரு உண்டு. ஆனால் சொப்னம் என்பது 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியோடு கூட இந்த ஜென்மாவில் சொப்னமாக வரும். 7 ஜென்மம் வரைக்கும் இந்த சொப்னத்துக்கு டிராவல் பண்ணுறதுக்குள்ளதான சக்தி உண்டு அப்படிங்கிறது சாஸ்திரம். மகான்கள் வந்து தபம் பண்ணி கண்டுபிடிச்சதான ரகசியம் இது. அப்போ வந்து நாம் பார்க்குறதான சொப்னம் வந்து இப்போ ஒரு பல்லக்கில் நம்மளை ஏற்றிட்டு போகிறா, நம்ம ராஜாவாக இருந்தோம் அப்படி ஒரு சொப்னம் காண்றா ஒருத்தன் அப்படின்னா ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஜென்மாவில் ராஜாவாக இருந்திருப்பான், அப்படிலாம் கொண்டு நடந்திருப்பா. அதுதான் இந்த ஜென்மாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஸோ இந்த வாசனை என்பது வந்து அவ்வளோ சீக்கிரம் அழியாது. அது எப்பவுமே ஜீவனோட ஒட்டிகிட்டே இருக்கக்கூடியது. இந்த ஜீவன் வந்து ஆத்ம சம்பந்தமானது. அப்போ இந்த ஜீவன் அல்லது இந்த ஆத்மா எந்தெந்த உடம்புகளில் உட்கார்ந்துட்டு இருக்கோ, என்னென்ன ஜென்மாக்கள்ல எப்படி எல்லாம் இருந்திருக்கோ தெரியாது. சில பேருக்கு யானை விரட்டுற மாதிரி தோணும், சில பேருக்கு பாம்பு கொத்துற மாதிரி வரும், சில பேர் வந்து பயங்கர கொள்ளையடிக்கிற மாதிரி தோணும், சில பேர் ஏதோ ஒரு கோவிலில் ரொம்ப
பக்கத்தில் போய் நின்று பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாவனை வரும். சில பேருக்கு வந்து பெரிய ஒரு மகான் ஒரு குரு வந்து மந்திரோபதேசம் செய்கிற மாதிரி வரும். இப்படி பலவிதமான சொப்னங்கள் வரலாம். ஒரு சொப்னமும் வேஸ்டோ அல்லது தேவையில்லாதோ கிடையாது. எல்லா சொப்னங்களும் நம்மளை சேர்ந்ததான ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை சேர்ந்ததான ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை வரப்போறதான ஒரு நிகழ்ச்சிக்காக கொடுக்கறதான அறிகுறி தான் இந்த சொப்னம். அப்ப இந்த சொப்னத்துல வந்து நல்ல சொப்னம் பார்த்தா, அதுவும் முக்கியமாக நல்ல நல்ல சொப்னங்கள் எல்லாம் விடிகாலங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா பகவானுடைய அனுகிரகம் இருக்கு. ஏன்னா பகவான் ஏர்போர்ட் ஆட்டமா 24/7 ஒர்க் பண்ற ஆளு. நம்ம தான் வந்து இந்த 10 மணியான படுத்துவங்கிறதான் விவகாரத்தை வச்சுட்டு இருக்கோம். இறைவன் காலம் கிடையாது. 24/7 இஸ் லுக்கிங் ஆஃப்டர். பிகாஸ் இந்த பூமி மட்டுமல்ல, பிரம்மாண்டத்தில் இருக்கிறதான பல கோலங்கள் இருக்கிறதான பலவிதமான ஜீவராசிகளையும் வந்து அவர் மேற்பா பண்ணிட்டு உட்காந்துருக்கார் இறைவன். அதனால தான் இறைவனுக்கு வந்து இரவு பகல் பார்க்காம ஒரு பக்தனை வந்து காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து 4 கை 8 கை 10 கை வச்சு உட்காந்துருக்கா. ஓரோ கைகள்லயும் ஆயுதங்கள். நம்மளால வந்து ஒரு கடையில போயிட்டு ஒரு 2 கிலோ ஒரு மாவு இல்லை கோதுமை மாவு வாங்கிட்டு வர முடியாது கை வலிக்கிறது. எத்தனை நேரமா அந்த கையை மேலே தூக்கி வச்சு உட்காந்துருக்கா நினைச்சு பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு தயதோனா தான் நமக்கு. பகவான் நமக்காக வச்சுருக்காரு இதெல்லாம் தூக்கி வச்சு அங்குஷம் பாசம் புஷ்பபானம் ஜாபம் அப்புறமா கந்த சங்கு சக்கரம் கதை பத்மம். ராமருக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் இஸ் பிளாக்ட். அவர் ஒரு தனுசை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். இப்போ நிற்கத்தையும் உட்கார படுக்கிறது எல்லாம் தனுசு கையில் இருக்காது ராமர்னாலே இல்லையா. நினைச்சு பாருங்க அந்த பகவானுக்கு எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இதில் எப்படி கை காலை வச்சுட்டு பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ யாருக்காக? நம்மளுடைய உன்னதிக்காக, நம்மளை காப்பாற்றுறதுக்காக, ஒவ்வொரு பக்தர்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் பகவான் தன்னுடைய சுகபோகங்கள் எல்லாம் தியாகம் செய்கிறார். அதனால நாம வந்து அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து அவருக்கு சல்யூட்டேஷன் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். வெக்கப்படாம கூச்சப்படாம யதா சௌகரியம் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணி ஆக வேண்டும்ங்கிறதுதான் ஒவ்வொரு மகான்களுடைய உபதேசமும். தவ ஸ்வாதிஷ்டானே புதவஹமதிஷ்டாய நிரதம் தமீடே சம்வர்த்தம் ஜனனி மகதீம் தாம் ச சமயாம் யதா லோகே லோகான் தகதி மகதி க்ரோதகலிதே தயார்த்தாயா திருஷ்டி சிசிரமுபசாரம் ரச்சயதி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.